வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகத்தோட இந்த நடுப்பு நிகழ்வுகள் பார்வைக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்க தேர்வு தயாரிப்புக்கு ரொம்பவே உதவக்கூடிய சில முக்கியமான தலைப்புகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னு ஒரு நசர் விட்டுடலாம். வரலாறு, அரசியல், பொருளாதாரம், அப்புறம் சுற்றுச்சூழல்னு உங்க சிலபஸ்ல இருக்கிற எல்லா முக்கியமான டாபிக்ஸ்ல இருந்தும் தேர்வுல என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்றத ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க வரலாறுங்கிறது வெறும் புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, நம்ம கோவில் சுவர்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் வரைக்கும் உயில் போட இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோவில், அதுவும் தஞ்சை பெரிய கோவில், வெறும் வழிபாட்டுத்தலம் மட்டும்தானா? இல்ல, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சரித்திரம் முடிஞ்சிருக்கு. என்னென்ன போர்கள், கூட்டணிகள், ஆட்சி முறைகள் பத்தின ரகசியங்கள் எல்லாம் அங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கல்வெட்டுகள் எல்லாம் 2ஆம் சரபோஜி மன்னர் காலத்துல பொறிக்கப்பட்டது. அவரோட காலத்துல நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பத்தின ஒரு பெரிய தகவல் புதையல்னே சொல்லலாம். ஹிஸ்டரி பேப்பர்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பா சத்ரபதி சிவாஜிக்கும் அஃப்சல் கானுக்கும் நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க போர் பத்தியும், மருது சகோதரர்களுக்கு எதிரா ஆங்கிலேயர்களோட 2ஆம் சரபோஜி வச்சிருந்த கூட்டணி பத்தியும் கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நவீன வரலாற்றுக்கு வருவோம். 1967 தேர்தல், இது தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்துல ஒரு பெரிய திருப்புமுனை. இது வெறும் ஒரு கட்சியோட வெற்றி இல்ல, ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தோட தொடக்கம். இந்த நிகழ்வுகளோட வரிசைய பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை ரொம்ப வலுவா நிலைநிறுத்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. சரி, கோயில் சுவர்கள்ல பொறிக்கப்பட்ட வரலாற்றை பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல எழுதப்பட போற ஒரு புதிய வரலாற்றை பத்தி பார்க்கலாம். இந்த எண்ணை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 850. இது நம்ம மக்களவையோட எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான எண். ஆமா, நம்ம அரசியல் வரைபடத்தையே மாத்தக்கூடிய சக்தி இந்த மசோதாவுக்கு இருக்கு. இப்போ இருக்கிற 543 மக்களவை தொகுதிகளை 850 உயர்த்துறது, தொகுதி மறுவரையறை பண்றது, அப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்னு பல முக்கியமான மாற்றங்களை இந்த மசோதா கொண்டு வரப்போகுது. உங்க பாலிட்டி பேப்பருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா எந்தெந்த அரசியலமைப்பு சரத்துகள் இதுல திருத்தப்படுதுன்னு நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பா கேள்விகள் வரலாம். ஆளுமையில இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவையோட துணைத் தலைவர்கள் குழுவை மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால அவையோட செயல்பாடுகள்ல என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்னு பார்க்கலாம். இந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராஜ்யசபாவோட அன்றாட செயல்பாடுகள் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இதுவும் தேர்வுல கேட்கப்படலாம். சரி, இப்ப நம்ம பார்வைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். உலக அரங்கில் நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன? பொருளாதாரம், வெளியுறவு கொள்கை, இதுல எல்லாம் நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, IMFஓட லேட்டஸ்ட் டேட்டா படி இந்தியா இப்போ உலகத்தோட 6வது பெரிய பொருளாதாரமா இருக்கு. இங்கிலாந்துக்கு அடுத்தடத்துல நாம இருக்கோம். அப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பொருளாதாரம் சரியில்லை, வளர்ச்சி குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட உள்நாட்டு வளர்ச்சி நல்லாதான் இருக்கு. ஆனா அமெரிக்கா டாலர் ரொம்ப வலுவானதால நம்ம ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த ரேங்கிங்ல ஒரு சின்ன மாற்றம். சோ இது உள்நாட்டு பிரச்சனை இல்ல, உலகளாவிய பண மதிப்பு மாற்றம் தான் காரணம். வெளியுறவு கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னா, உலக சுகாதார ஒத்துழைப்புல பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள இந்தியா ஒரு முக்கியமான தலைமை பாத்திரத்தை வகிக்குது. இப்ப நம்ம கவனம் இந்திய சுற்றுச்சூழல் சட்டத்திலேயே ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுற ஒரு முக்கியமான வழக்க பத்தி தான். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த வழக்கு ஷாத்தூஷ் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே விலை உயர்ந்த கம்பளி தொடர்பானது. இத தயாரிக்கணும்னா ஒரு அரிய வகை மான கொன்றே ஆகணும். அதனால இதோட வியாபாரம் உலக அளவுல தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு படமே முழு வழக்கையும் நமக்கு தெளிவா விளக்கிடும். யாருக்கு தண்டனை கொடுத்தாங்க, எந்தெந்த அமைப்புகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த விலங்கோட பாதுகாப்பு நிலைமை என்னன்னு எல்லா விவரமும் இதுல இருக்கு. உங்க என்வாயன்மெண்ட் பாடப்பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திபெத்திய மரிமானோட அறிவியல் பெயர், அதோட பாதுகாப்பு நிலை, அதுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள், இதையெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கிற சில முக்கியமான துணுக்குச் செய்திகளை வேகமா பார்த்துடலாம். இதெல்லாம் விருதுகள், வணிகம், விளையாட்டு சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்திகள். இந்த மாதிரி தகவல்கள்லாம் தேர்வுல நேரடியா கேட்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதையும் ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. பாருங்க, வரலாறு, சட்டம், பொருளாதாரம்னு எல்லாமே தொடர்ந்து மாறிட்டே இருக்கு.
இன்னைக்கு நாம பார்த்த இந்த தலைப்புகள்ல இந்தியாவோட எதிர்காலத்துல எது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படிங்க. நாம அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.